சாரீ ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து மெஷர்மெண்ட் ஆஸ் போடுறோம் ஆரி ஒர்க்குங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ எடுக்கும்போதே வந்து இது வந்து சாரியோட ப்ளவுஸு. இதில் கரை பீஸிங் இருக்குது உங்களுக்கு. நம்ம எந்த அளவுக்கு அகலம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். துணியில் அகலம் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த சைடு போடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ கரை சைடை தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். கரை சைடு போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கையை வந்து முதல் மார்க் பண்ணிடலாம் நம்ம. சில துணி கை கம்மியாக இருந்துச்சுன்னா எடுக்கிறது இந்த சைடு ஒரு கை எடுத்துக்கலாம், அந்த சைடு ஒரு கை எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கை நம்ம போடலாம். அதனால் ஃபஸ்ட்டு கையை முதல் மார்க் பண்ணிக்கலாம். 4 துணியை மடித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை எடுத்து கையோட அளவை எவ்வளோங்கிறத நம்ம பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் கையோட அளவு வந்து டேப் வச்சும் அளந்துக்குவாங்க, இல்லை துணியை வச்சும் அப்படியே வச்சும் அளந்துக்குவாங்க. இப்போ நம்ம துணியை வந்து அப்படியே வச்சு எப்படி போடுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இது மடித்து நம்ம தைப்போம், அதுக்காக இந்த கேப்பை நம்ம விட்டுடலாம். கரெக்டான அளவு எவ்வளவோ அதை இழுத்து நல்லா மார்க் பண்ணிக்கணும். இது கரெக்டான அளவு. அதே மாதிரியே ஆம்கோல்கிட்ட எவ்வளோ கரெக்டான அளவோ அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இதுதான் தையல் அளவு. இதுக்கு மேலே வந்து கட்டிங் அளவு நம்ம மார்க் பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அடிக்கையையும் அதே மாதிரியே கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. இவ்வளோதான் கையோட அளவு நமக்கு. நம்ம மார்க் எவ்வளோ பண்ணணுமோ அது 2 ஒர்க்கு போடணும். ஆமாப்பா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு. அது எப்படிங்கிறத நம்ம ஒர்க்கு பண்ண ஏற்றுவோம் பார்த்தீங்களா ப்ளவுஸு, அப்போ எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதை அப்படியே திருப்பிக்கிட்டே வந்தாவே கரெக்டான அளவு நமக்கு வந்துடும். இது ஈஸி மெத்தட் உங்களுக்கு. நம்ம அளவு ப்ளவுஸில் எங்கே நிற்கிருக்குதோ அந்த அளவை கரெக்டாக கொண்டு வந்துட வேண்டியதுதான். இது கட்டிங்காக எக்ஸ்ட்ரா தையல். இதிலேருந்து நம்ம தையல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து இது வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு தேவை வந்து இந்த அளவு தான். இதுதான் நம்ம ஒர்க்கு போடுற ஏரியாவே. இதுக்கு மேலே டைலரிங்கிட்ட நம்ம தையல்காரங்கிட்ட நம்ம எப்படி தைக்கிறோமோ அவங்க இதை கட்டிங் வந்து ஜாயின் பண்ணுறது செய்யலாம், அவங்க பார்த்துக்குவாங்க. இதுதான் நம்ம தைக்கிற அளவு. கையோடது இப்போ புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு.